யார்கிட்ட கேட்குற அண்ணன் கேட்குற கேட்குற கூட்டமாக கேட்குறா தப்புனா கேட்குறா. ஹாய் மேம், உங்கள் நேம்? அஸ்வதா. அஸ்வதா. ஓகே மேம், உங்கள் லைஃப்லேருந்து ஒரு விஷயத்தை ரிமூவ் ஆர் எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னா என்ன விஷயத்தை நீங்கள் ரிமூவ் ஆர் எலிமினேட் பண்ணுவீங்க? அவனோட எக்ஸ். என்னோட எக்ஸ் வந்து அப்படி என்ன டாக்ஸிக்காக பண்ணியிருக்காரு அவர்? அது பண்ண எல்லாமே டாக்ஸிக் தான். டாக்ஸிக் தான். டாக்ஸிக் எல்லாமே டாக்ஸிக் தான். எதனால பிரேக்கப் ஆகி எக்ஸ் ஆகிட்டார் இப்போ அவர்? அதுவா எனக்கு தான் செட் ஆகுது. ரொம்ப டச்சியானது. அதான் கீப் பண்ணி விட்டோம், சரிப்பட்டு வராது அப்படின்னு. அப்படி இருக்கிறது நல்லது தானே, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் உங்கள் கூட இருக்கிறது பிரச்சனை இல்லை. அதான் சொன்ன நிறைய டாக்ஸிக்கான இதெல்லாம் நிறையா வந்தது, அதனால சரிப்பட்டு வராது. உங்கள் லைஃப்லேருந்து ஒரு விஷயத்தை ரிமூவ் ஆல் எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் எதை பண்ணுவீங்க? அதாவது இதை எலிமினேட் பண்ணோன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருக்கிறத ஒரு எலிமினேட் பண்ணுறேன். அதுக்குன்னு ரொம்ப பணக்காரனாக வேலை, மோஸ்ட்லி கொஞ்சம் செட்டில்டாக இருக்கிறவங்க. ஏன்னா எல்லாமே கஷ்டம், வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கே பாதி வாழ்க்கை முடிஞ்சது. அது ரொம்ப வெறுப்பாக. என்னென்னலாம் கஷ்டம் ஃபேஸ் பண்ணுறீங்களா? ஸோ மிடில் கிளாஸ் பையனா? மிடில் கிளாஸ் பையனாக வந்து என்னென்ன கஷ்டப்படுறேன்னா, டைமே இல்லை. இந்த சண்டே தான் மோஸ்ட்லி, இந்த சண்டே தவிர மற்ற எல்லா நாளும் ஒரு ரோபோ வாழ்க்கையாக வாழ வேண்டியதாக இருக்குது. வேலைக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, தூங்குறது, மறுபடியும் காலையில் எழுந்திரிக்கிறது, வேலைக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, தூங்குறது. காசையும் சரியாக சேர்த்து வைக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல அந்த குறிப்பிட்ட சம்பளத்தை வச்சுட்டு. ஸோ அந்த மிடில் கிளாஸ் பையனாக இருக்கிறத எலிமினேட் பண்ணுறோம். நான் பிறந்தா பணக்கார வீட்டில் தானே பிறகு எங்களை மாதிரி பிறகுலாம் வேஸ்ட்டு. கொஞ்சம் செட்டில்டாக, கொஞ்சம் ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுற மாதிரி. ரொம்ப பணக்காரங்களா இல்லைனா ஓரளவு செட்டில்டாக டீசெண்டான லைஃப் லீட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஆமாம், மிடில் கிளாஸ் பையனாக ரொம்ப கஷ்டம். எல்லா பசங்களும் என்ன மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க இன்னும். ஆனால் வாழ்க்கைனா கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இருக்க தான் செய்யும். அது எல்லா கஷ்டமும் அவங்களுக்கு வரும்போது தான் தெரியாது எவ்வளோ கஷ்டம். ஆமாம், அது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். இப்போ எனக்கு மட்டும் இந்த மாதிரி இல்லை, நிறையா பசங்க இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். வாங்குற சம்பளம் போதுமானதாக இருக்கா ப்ரோ? இல்லை, பத்த மாட்டுது ப்ரோ. வாங்குகிற சம்பளம் எதுவுமே பத்த மாட்டுது ப்ரோ. ரொம்ப வெறுப்பாக இருக்குது. பார்க்கறதுக்கு வேணால் அப்படி இருக்கும், ஆனால் பசங்களாம் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறானுங்க பசங்களாம். பார்க்குறவங்க எல்லாம் கேட்பான், அதுவும் என்ன உனக்குன்னா லவ்வர் இருக்கும், கண்டிப்பாக நீ லவ் பண்ணி சுற்றுவேன், நீ கண்டிப்பாக நீ கமிட்டடாக தான் இருப்பேன். ஆனால் எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். ஆஸ்ட்ரிச் தெரியுமா? ஆஸ்ட்ரிச் அதுதான் அது முட்டை போகிற ஆஸ்ட்ரிச் தான் தெரியும், வழினான்னு அந்த மாதிரி தான். ஹாய் ப்ரோ, உங்கள் நேம்? சிவா ப்ரோ. சிவா. ஓகே ப்ரோ, உங்கள் லைஃப்லேருந்து ஒரு விஷயத்தை ரிமூவ் ஆர் எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன விஷயத்தை ரிமூவ் பண்ணுவீங்க? என்னுடைய காலேஜ். ஏன் ப்ரோ காலேஜ் லைஃப் தான் ஜாலியாக இருந்துச்சு அப்படிலாம் எல்லாரும் சொல்லுவாங்க, நீ ஏன் ப்ரோ காலேஜ் லைஃப் ரிமூவ் பண்ணுன்றீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, அது காலேஜை பொறுத்து இருக்குது. எல்லாருக்கும் அந்த மாதிரி காலேஜ் அமையாது. உங்கள் காலேஜ் நேம் சொல்ல முடியுமா? பிஇசி, பிரதீஷா இன்ஜினியரிங் காலேஜ். இன்ஜினியரிங் காலேஜ். ஆமாம். இன்ஜினியரிங் முடிச்சிட்டிங்களா ப்ரோ? இல்லை இப்போ தான் முடிக்கும். அப்படி என்ன ப்ரோ குடும்பம் பண்ணுறாங்க காலேஜில்? எதுவுமே இருக்காது, அதுதான் பிரச்சனை. எதுவுமே அப்படியே இருக்காதுன்னா எதுவுமே இருக்கு. நல்லா பரதேசி படம் இருக்குல்ல, அந்த படத்தை கொஞ்சம் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் இந்த சைடு எடுத்தா எந்த லெவலில் இருக்குமோ அந்த லெவலில் இருக்கும். கம்பல்சரி பஸ் இருக்கும், ஃபுட் அங்கே தான் இருக்கும், பேச முடியாது, ஒழுங்காக போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சம் ஃப்ரீடம் அப்படின்றதே சுத்தமாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, லிட்ரலாக ஒரு கைதி மாதிரி உள்ள அடிச்சிட்டா அவ்வளோதான், காலில் போயிட்டு மோசமாகவே இருக்கும். ஆமாம், அதை விட மோசமாகவே இருக்கும். எல்லாரும் காலேஜ் லைஃப்பை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆமாம், எல்லாம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே வேஸ்ட்டு. மொத்தமாக 4 வருஷம் வேஸ்ட் ஆக போகுது. ஸ்டாஃபும் சரி கிடையாது, எதுவுமே இருக்காது உள்ள. சும்மா சொல்லிக்கலாம் பெரிய காலேஜ் அப்படின்லாம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதில். ஓகே, சும்மா எங்கே இருக்குன்னே தெரியாது அந்த காலேஜ் கேட்டோம்னா. சென்னைக்கு மிக அருகிலா ப்ரோ? அப்படி தான் சொல்லி ஏமாற்றி போட்டாங்க. நானும் அதை நம்பி தான் வந்தேன். நான் ரொம்ப அவுட்ரு. அப்படி எங்கே வரீங்க நீங்கள்? கள்ளக்குறிச்சி. ஓகே, அங்கேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி படிக்கிறீங்க நான் காலேஜுக்காக. லைஃப்பை தொலைச்சிட்டேடா நானா. நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல காலேஜ் பார்த்துருக்கலாம் முன்னாடியே. பார்த்துருக்கலாம், அப்போது சில காரணத்தால் அப்படியே விட்டாச்சு. என்ன பார்த்துருப்போம். ஓகே ப்ரோ, நல்லா தான் நடக்கும், படிங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேவா? ஹாய் ப்ரோ, உங்கள் நேம்? சாய். ஓகே. உங்கள் லைஃப்லேருந்து ஒரு விஷயத்தை ரிமூவ் ஆர் எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னா என்ன விஷயத்தை நீங்கள் ரிமூவ் பண்ணுவீங்க? எலிமினேட் வந்து நம்ம பண்ண முடியுமோன்றது தெரியுமா தெரியல. லைக் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு லைஃப்லையும். நம்ம மெயின் திங் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம டெய்லி பேசிஸில் என்ன ஒர்க் பண்ணுறோம். அண்ட் மெயின் திங், யாராவது ஒருத்தவங்க பிடிக்கலையா, இட்ஸ் ஓகே ஃபைன். அவங்ககிட்ட நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, சம் கைண்ட் ஆஃப் வந்து அவங்ககிட்ட வெஞ்சன்ஸ் காட்டுறது இல்லை, அவங்க ஒன்று சொல்லிட்டாங்க அப்படியே மனசில் வச்சுக்கிட்டாங்களா இருக்கக்கூடாது. அவங்க டாக்ஸிக்காக இருக்காங்களா, தட்ஸ் ஃபைன். நீங்கள் உங்கள் ஒர்க் என்னமோ அது பண்ணிக்கிட்டு ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். அப்படியே அவங்களை ஃபிட் பண்ணிட்டு நம்ம வேலையை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். எக்ஸாக்ட்லி. உங்களை அந்த மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்தணும் யாராச்சும் இருக்காங்களா? அவங்கள நிறைய பேர் இருக்காங்க, பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கார், நிறையா பண்ணியிருக்காரு, அதெல்லாம் வெளியே சொல்லவும் முடியாது, நிறையா பண்ணியிருக்காரு. உங்கள் லைஃப்லேருந்து ஒரு விஷயத்தை ரிமூவ் ஆர் எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னா எதை ரிமூவ் பண்ணுவீங்க நீங்கள்? மெமரிஸ் அவ்வளோ மாதிரிலாம்ல இருக்கலாம் ப்ரோ.
ஃபஸ்ட்டு ஒரு லவ் பண்ணேன். அந்த பொண்ணு வந்து இன்னொரு பையனை லவ் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக ஜோக்கில் ஓட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு அப்படியே பிரேக்கப் ஆயிடுச்சு. ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு. இன்னும் ஆனால் மெமரிஸ்லாம் அப்படியே இருக்குது. ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பொண்ணு மெமரிஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். என்ன ரீசன் தான் உங்களை விட்டு போயிட்டாங்க அவங்க? அதான் வேறு ஒரு பையனை பிடிச்சிருக்கான். அந்த பையனை பேசினே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அண்ணா தம்பி அந்த மாதிரி சொல்லியிருந்துச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் நோட் பண்ண நல்லா நோட் பண்ண அப்படின்னா தெரிஞ்சுது லவ் பண்ணுறாங்க அப்படின்னு. நானே ரீசெண்டாக ஒதுங்கி வந்துட்டேன். அவங்க இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லல இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு அதனால தான் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏதோ இப்போ என்ன ப்ளேம் பண்ணிட்டாங்க. நான் தான் விட்டுட்டு போயிட்டேன், அவன் தான் என்னை விட்டு போயிட்டான், நான் விட்டுட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி ப்ளேம் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் இப்போ உங்களை போர்ட்ரை பண்ணிட்டாங்க. இவன் தான் விட்டு போயிட்டான், நான் போகல விட்டுட்டு. அப்புறம் இப்போ இந்த பையன் தான் சுற்றி இருக்காங்க. இப்போ கேட்டால் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இப்போ மறுபடியும் அவங்க லவ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நீ விட்டுட்டு போயிட்ட. உங்கள் நேம்? என் பேர் அஸ்வின் ப்ரோ. பாஸ்கரன். ஓகே ப்ரோ. உங்கள் லைஃப்லேருந்து ஒரு விஷயத்தை ரிமூவ் ஆர் எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னா என்ன விஷயத்தை நீங்கள் ரிமூவ் பண்ணுவீங்க? நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் ப்ரோ. நான் வந்து என் காலேஜில் சேர்ந்தேன். என் லைஃப்லேயே ஒரு பேடான மொமெண்ட்னா அதுதான். ஐயோ மீண்டுமா அதை ரிமூவ் பண்ணுறீங்க? நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன் தான் வந்து சேர்ந்தோன்னு இருக்குது ப்ரோ. அப்படி என்ன ப்ரோ பண்ணாங்க? காலேஜ் லைஃப்லாம் ஜாலியாக இருக்கும், நிறைய என்ஜாய் பண்ணலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணலாம்லாம் சொல்லுவாங்க. ப்ரோ பண்ணலாம் ப்ரோ. எல்லாம் வந்து டாக்ஸிக்காக இருக்காங்க ப்ரோ. எல்லாருமே சுற்றி இருக்க எல்லாருமே டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ப்ரோ. வராங்க பேசுகிறாங்க மறுபடியும் போயிடுறாங்க ப்ரோ. அந்த மாதிரியே இருக்காங்க ப்ரோ. யாருமே உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ. அதுக்கு அவங்க வராமே இருந்திருக்கலாம். அந்த மாதிரியே இருந்திருக்கலாம் ப்ரோ. நீங்கள் உங்களை விட்டு போனவங்கள இப்போ நினச்சி ஃபீல் பண்ணுறீங்கன்னா யாரை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? விட்டு போனவங்க நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி அதெல்லாம் நிறையா இருக்குது. என்னோட எக்ஸ் ப்ரோ. இல்லை ப்ரோ, அந்த கதைக்கு வாங்க ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் சும்மா சொல்கிறாரு. இவரோட எக்ஸ் ப்ரோ அது. ப்ரோ 2 பேரும் ஒரே ஆளை ப்ரோ? ஒரே ஆளை 2 பேரும் லவ் பண்ணீங்களா? அது வந்து ஒரு விதமான ஒரு கதை ப்ரோ. இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. அந்த கதையை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ப்ரோ? அது சொன்னால் குடும்பத்தில் பிரச்சனை வரும். இங்கே தான் நிற்கிறாங்க. ஓ அப்படியா? ஓகே. இதுதான் நீங்கள் ரெக்ரெட் பண்ணுற ஒரு விஷயம். ஓகே ப்ரோ, அதான் ரிமூவ் பண்ணுறீங்க உங்கள் காலேஜ் லைஃப். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். தேங்க்யூ ப்ரோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறைய போடுங்க.